ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்து 12 வோல்ட்டில் போகிற 2.1 ஆம்பிளிஃபையர் இது பார்த்தீங்கன்னா 12 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரியும் இது பார்த்தா 12 இன்ச் இது வந்து சப்பு யூஸ் பண்ண 8 இன்ச் 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் சப்பு யூஸ் பண்ணலாம். அந்தளவு போகிற மாதிரி தான் போர்டு உங்களுக்கு ஹெவியான போர்டு போட்டிருக்கும், ஹெவியாக இருக்கும். அது உள்ளே வாங்க வீடியோ என்னென்ன பொருள் போட்டு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 12 to 24 GR வர இன்வெர்ட்டர் தான் போட்டுருக்கோம். ஹெவியான இன்வெர்ட்டர் தான் போட்டு ஹெச்டி இன்வெர்ட்டர். இது பியூர் காப்பர் வர இன்வெர்ட்டர் தான். அது மார்க்கெட்டில் மிக்சிங் வருது, அலுமினியம் வரும். இதில் வந்து பியூர் காப்பர் ஹெச்டி இன்வெர்ட்டர் தான் போட்டிருக்கோம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம போர்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபேட்டில் வந்து நியோ போர்டு போட்டிருக்கோம். நியோ போர்டு நல்லா பக்காவாக ரிசல்ட் இருக்கும். அதேமாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா செட்லேயுமே நம்ம கெய்னர் யூஸ் பண்ணுவோம். 2 சேனல் கெய்னர் போடுவோம். இதுக்கான கிளாட்டை தெளிவாக வரும், அம்மிங் எது வராமல் கிளாட்டு தெளிவாக வந்து 2 சேனல் கெய்னர் போர்டு. இது வந்து 24 வோல்ட் வர டூவல் சப்ளை உள்ள சப்வூஃபர் போர்டு. 24 வோல்ட் வர டூவல் சப்ளை வர பேஸ்டல் போர்டு. இது வேணால் உங்களுக்கு 490 வந்து லெஃப்ட் ரைட்டாக போட்டிருப்போம். உங்களுக்கு 2 8 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், தெளிவாக இருக்கும். ஐசி கமெண்ட் இது வராது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசி வந்து லெக் இது லூஸ் கனெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக இல்லாமல் க்ளூக்கன் போட்டுப்போம். எவ்வளோ ஜோல்டிங்கும் வண்டிக்கு எதுவும் ஆகாது. இந்த மாதிரி டைப் தான் போட்டுருப்போம். ஒயரிங்கு பார்த்தீங்கன்னாவும் எல்லாமே வந்து அதில் எவரெஸ்ட் ஒயர் தான் போட்டிருப்போம். இல்லை ஹெச்டி ஒயராக போட்டிருப்போம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாய்ஸ் கலர் தெளிவாக இருக்கும். பேக் சைட்லையும் காமிக்கிற பாருங்கள். இதுனா வந்து லெஃப்ட் ரைட் வர லெஃப்ட்டு ரைட் 2 ஸ்பீக்கர் போடுறோம். இது சப்பு ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். இது எஃப்எம் ஒயர் யூஸ் பண்ணுறதா இருக்குது, எஃப்எம் ஏரியல் ஒயர். இது பார்த்தா ஃபேன் 3 இன்ச் ஃபேன் வரும். நம்ம அதுமாரி சேஸ் பார்த்தா ஜிடெக்கில் போட்டிருப்போம். எதுக்காக இந்த போட்டோம்னா கேபின்லாம் வெயிட் நல்லா மொத்தமாக இருக்கும். நம்ம இது சேஸ் வந்து பெண்ட் ஆகாது, அது நல்லா வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு கேபின் திக்காகனால இது கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. ஜோல்டிங் எதுவுமே ஆகும், லூஸ் கனெக்ஷன் இதாகுது. மற்ற கேபின்லாம் பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கும், உங்களுக்கு பெண்ட் ஆகும். இது மாதிரி இதெல்லாம் ஆகாது உங்களுக்கு. அதாவது போர்டு பார்த்து பென்ட்ரைவ் போர்டு பார்த்தீங்கன்னாவும் நம்ம வந்து பக்கரியா போர்டு தான் போடுறோம். உங்களுக்கு அதான் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கிளாரிட்டி தெளிவாக இருக்கும். உங்களுக்கு மற்றதுலேருந்து கம்மியாக வரும். இது ப்ளூடூத் போட்டு சரி, பென்ட்ரைவ் போட்டுனாச்சு எஃப்எம் தெரியல கிளாரிட்டி தெளிவாக இருக்கும். உங்களுக்கு துல்லியமாக எடுக்கும். உங்களுக்கு மற்ற பென்ட்ரைவ் போர்டு உங்களுக்கு ப்ளூடூத் சக்காக எடுக்கும். இது அந்த மாதிரி எடுக்காது, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டைப் தான் போட்டிருப்போம். உங்களுக்கு கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நர்லின் டைப் கண்ட்ரோல் தான் போட்டிருப்போம். உங்களுக்கு இது டாகுல் சுவிட்ச் ஆன் ஆச்சு டாகுல் சுவிட்ச் போட்டிருப்போம். உங்களுக்கு டாகுல் சுவிட்ச் தான் போட்டிருப்போம். இதுக்கான உங்களுக்கு லூஸ் கனெக்ஷன் ஆகாது. மற்ற புஷ் சுவிட்ச் ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கு இதாகும். இதில் அந்த மாதிரி ஆகாது. உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாம் போடுவோம். உங்களுக்கு தரமானதாக உள்ளே போட்டிருப்போம். உங்களுக்கு வேணுங்கிறது எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போ 2.1 2 சப்வூஃபர் 8 இன்ச்சு போடலாம், 12 இன்ச்சு சப்வூஃபர் லோட் பண்ணிக்கலாம். ஜேபிஎல், சோனி, பைன் எது வேணால் லோட் பண்ணலாம். அந்தளவுக்கு தரமான போட்டும் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் தேவைப்படுற மாதிரியும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். இல்லை கண்ணாடி பேனில் கூட லைட்டிங் போகிற மாதிரியும் செய்வோம். நார்மல் மெட்டல் டைப்பும் போடுறோம். உங்களுக்கு எந்த மாதிரி டைப் வேணும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம்.